வணக்கம். ஒன் தமிழ்த்தாய் சிலம்படியும் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் கண்டறிவாய் எழுந்திருநீ இளம் தமிழா கண்விழிப்பாய் இறந்தொழிந்த பண்டை நலம் புதுப்புலமை பழம்பெருமை அனைத்தும் நீ படைப்பாய் இந்நாளில் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்ற பாரதிதாசனின் பாடல் வரிகளை முன்னெடுத்து, அகரமே எங்கள் ஆட்சி மொழியே, செம்மொழியே, செங்குருதியில் உயிரோட்டமாய் உயிராய் திகழும் எங்கள் தாய்மொழியே, தமிழ்மொழியே, உன்னை வணங்கி என் உரையினை துவங்குகின்றேன். பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மாண்புமிகு மகளிர். மறுதளித்த மாந்தருக்குள் சிக்கிக்கொண்டது மாயக்கண்ணாடி என்று மணிமகுடம். சிக்கிக்கொண்ட மாயக்கண்ணாடி மணிமகுடம் அணிந்தவருக்கு ஏற்றவாறெல்லாம் தன்னை மாற்றிக்கொண்டே இருந்ததாம். இதை கண்ட மகுடம் மாயக்கண்ணாடியிடம் சொன்னதாம், உன் இயல்பை நீ மறந்துவிட்டாயோ? மாறுவதற்கு ஏற்றவாறு ஏன் உன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறாய்? உன் இயல்பறிந்து நீ செயல்பட மாட்டாயா என்று ஆலோசனை கூறியதாம். மாயக்கண்ணாடியே, மாயம் செய்வதல்லவா உனது செயல், அதை ஏன் மறந்தாய் என்று சொல்லிவிட்டு, மாநிலர்களே, மகுடம் அணிந்த ஒரு மனிதனை பார்த்து, என்னை அணியும் தகுதி உனக்கு இருக்கிறதா என்று கேட்டதாம் மகுடம். பண்புக்கும் அன்புக்கும் உரியவர்கள், பகுத்தறிவாளர்கள், புது புது தொழில் செய்து தொழில்நுட்பங்களை கண்டு தெளிந்தவர்கள், மதிநுட்பம் மிக்கவர்கள், வியக்க வைக்கும் பல செயல்கள் செய்து விண்ணுலகையே ஆளும் தகுதி மிக்கவர்கள், இந்த உலகையே ஆளும் அளவுக்கு வன்மை பெற்றவர்கள், இவர்களின் சிரசில்தான் நான் அமர்வேன் என்று சொல்லி நின்றதாம். உடனே மனிதன் சொன்னானாம், அப்படி ஒரு மனிதன் எங்கிருக்கிறார்கள் சொல் என்றான். அதற்கு அந்த மணிமகுடம் சொன்னதாம், அவர்கள்தான் உங்கள் நாட்டின் பெண்கள் என்றதாம். அரியணை ஏறி அழகாய் மகுடம் தரித்து அனைத்து மக்களையும் படைத்து காத்து தீமைகளை அழித்து ஒரு வன்மை மிகு புரட்சி செய்து வாழ்க்கையை வாழ்கின்ற மகளிர் அனைவருமே மாண்புமிகு மகளிர்தான் என்றதாம். அதற்கு உதாரணமாக இந்தியாவில் முதலில் அரியணை ஏறிய ரஷ்யா சுல்தான், முதல் பள்ளியை உருவாக்கிய முதல் ஆசிரியராக திகழ்ந்த சாவித்ரிபாய் பூலே அவர்களாம், ஜெர்மனியின் அதிபராக அமர்ந்த ஏஞ்சலோ மேர்கெல் என்பவர்களையும், டெல்லியில் முதல் பெண் முதல்வராக பொறுப்பேற்ற சுஷ்மா சுவராஜ் அவர்களையும், இந்தியாவின் கவர்னராக திகழ்ந்த சரோஜினி நாயுடு அவர்களையும், டெல்லியின் உயர்நீதிமன்ற நீதிபதியாக அமர்ந்த லீலா சேத் மற்றும் தமிழகத்தின் ஆளுநராகவும் கேரளாவின் பெண் நீதிபதியாகவும் பொறுப்பேற்ற பாத்திமா பிபி அவர்களையும் இதை வரிசையில் எடுத்துச் சொல்லி, இப்போதிருக்கின்ற எழுத்தாளராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்து தேர்தல்கள் பல கன்று வெற்றி பெற்று அமைச்சராக திகழ்கின்ற தமிழச்சி தங்கபாண்டியன், தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக விளங்குகின்ற தமிழிசை சவுந்தரபாண்டியன் அவர்கள், ஜார்க்கண்டின் ஆளுநராகவும் பதவி வகித்து தற்போது இந்திய ஜனாதிபதியாகவும் திகழும் திரௌபதி முர்மு அவர்களையும் சொல்லி சென்றதாம் அந்த மணிமகுடம். இத்தனை பெண்கள் உங்களில் மாண்புமிகு மகளிராயிருக்கிறார்கள். அவர்களின் இந்த மண்ணுலகம் போற்றும் சாதனை பெண்களும் மட்டுமல்ல, ஜனநாயகத்தை
சிறந்த முறையில் வழிநடத்தக்கூடிய மாண்புமிக்கவர்கள். மண்ணுலம் போற்ற இவர்கள் வாழட்டும். இவருடைய சிரசில் என்னுடைய மகுடம் தரித்து நின்றால் இந்த வாழ்வு உய்யும் வரை சிறப்படையும் என்று சொல்லி இன்றுதான் இந்த மணிமகுடம். ஆம், இத்தனை பெண்கள் நம் வாழ்க்கையில் மகுடங்களாக இருக்கின்றார்கள். அவர்களின் மதிப்பு தெரியாமல் நாம் அவர்களை இன்புறுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இனிமேலாவது பெண்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். மாண்புமிகு மகளிர்களாக அவர்களை வலம் வர நாம் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம்.